ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகம் அதில் இருக்கிற ஒளியியல் அப்படிங்கிற பாடத்திலிருந்து நம்ம இன்றைக்கி லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோங்க. பாடத்துக்குள்ளே இருந்து 50 கேள்வியை பார்க்க போகிறோம். பாடத்துக்கு பின்னாடி இருக்கிற புக் பேக் கொஷின் அது பார்த்திங்கன்னா ஒரு 10 கொஷின் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னா 60 கேள்வியை பார்க்க போகிறோம். எல்லாமே சிம்பிளாக இருக்குங்க. நீங்கள் இந்த பாடத்தை புக்கில் படிக்க ட்ரை பண்ணிங்கன்னா குழப்பற மாதிரி இருக்கும். ஆனால் நம்முடைய வீடியோவை பாருங்கள், அப்படியே உங்கள் மனசில் பதிஞ்சிக்கிட்டே வரும். அந்தளவுக்கு சிம்பிளாக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க. சரி, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். தற்காலத்தில் கண்ணாடி தகட்டை ஆடியாக மாற்ற பயன்படும் உலோகம் என்ன? தற்காலத்தில் கண்ணாடி தகடு இருக்கு இல்லைங்களா, கண்ணாடி தகடை ஆடியாக மாற்ற பயன்படும் உலோகம் என்ன? இதுக்கான பதில் அலுமினியத்தையும் பயன்படுத்துவாங்க, வெள்ளியையும் பயன்படுத்துவாங்க. கண்ணாடி தகட்டுக்கு மேலே அலுமினியம் அல்லது வெள்ளியை பூசிட்டாங்கன்னா அது ஆடியாக மாறிவிடும். இரண்டாவது கேள்வி, ஒரு ஆடியின் எது அது உருவாக்கும் பிம்பத்தினை தீர்மானிக்கிறது? ஒரு ஆடியுடைய எது அது உருவாக்கும் பிம்பத்தினை தீர்மானிக்கிறது? இதுக்கான பதில் அதனுடைய வடிவம். ஒரு ஆடியுடைய வடிவம்தான் அது உருவாக்கக்கூடிய பிம்பத்தை தீர்மானிக்கிறது. மூன்றாவது கேள்வி, சமதள ஆடிகள் ஒரு பொருளுடைய எந்த பிம்பத்தை உருவாக்குகின்றன? சமதள ஆடியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பொருளுடைய எந்த பிம்பத்தை உருவாக்குது? வடிவம்தான் தீர்மானிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ ஆடி எப்படி இருக்குது? சமதளமாக இருக்குது. அப்போ அது உருவாக்கும் பிம்பமும் சரியான பிம்பமாகத்தான் இருக்கும். ஒரு பொருளுக்கு சரியான பிம்பத்தை தான் சமதள ஆடி உருவாக்கும். நான்காவது கேள்வி, வளைவு ஆடிகள் டேஸ் பிம்பங்களை உருவாக்கும். வளைவு ஆடிகள் எந்த பிம்பத்தை உருவாக்குங்க? வளைவு ஆடியாக இருந்தால் பெரிய பிம்பத்தையோ சிறிய பிம்பத்தையோ ரெண்டில் ஏதோ ஒரு பிம்பத்தை உருவாக்கும். நல்ல கவனிங்க. சமதள ஆடினா சரியான பிம்பத்தை உருவாக்கும். வளைவு ஆடினா பெரிய பிம்பமோ சிறிய பிம்பமோ ஏதோ ஒன்று உருவாக்கும். ஐந்தாவது கேள்வி, ஒப்பனைக்காக பயன்படுத்தப்படும் கண்ணாடி டேஸ் ஆடிக்கான பொதுவான உதாரணமாகும். ஒப்பனைக்காகனா நம்ம மேக்கப் பண்ணுறதுக்காக கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கண்ணாடி எந்த வகையை சார்ந்ததுன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் ஒப்பனை கண்ணாடினா அது குழி ஆடி வகையை சார்ந்தது, குழி ஆடி. ஆறாவது கேள்வி, அருகில் வைக்கப்பட்ட பொருளின் அளவை விட பெரிதாக காட்டும் ஆடி என்ன? அதாவது ஒரு பொருளை வச்சுருக்காங்க, பொருளை ஆடியால் அப்படியே பிம்பமாக உருவாக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது? பொருளுடைய அளவை விட பெருசாக காட்டுது அப்படின்னா அந்த ஆடி குழி ஆடி. குழி ஆடி பொருளுடைய அளவை விட பெருசாக காட்டும். ஏழாவது கேள்வி, அருகில் வைக்கப்பட்ட பொருளின் அளவை விட சிறிதாக காட்டும் ஆடி என்ன? இங்கே என்ன ஆகுது? பொருளுடைய அளவை விட சிறிதாக காட்டுது. சிறிதாக காட்டினா அது குவி ஆடி. எட்டாவது கேள்வி, வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுவது என்ன? அதாவது வாகனம் இருக்குது பார்த்தீங்களா, பஸ்ஸு, காரு, பைக்கெல்லாம் இருக்குல்ல, அதில் சைடு மிரர் இருக்குல்ல, அந்த மிரரில் என்ன ஆடியை பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்குறாங்க. குவி ஆடியை தான் பயன்படுத்துகிறாங்க. நல்ல கவனிங்க. வாகனங்களில் பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுவது குவி ஆடி. ஒன்பதாவது கேள்வி, பரவளைய எதிரொலிப்பான்கள் எவற்றை சேகரிக்க அல்லது வீழ்த்த பயன்படுகின்றன? பரவளைய எதிரொலிப்பான்கள் எவற்றை சேகரிக்க அல்லது வீழ்த்த பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் அனைத்தும் சரி. ஒளி ஆற்றல், வெப்ப ஆற்றல், ஒளி ஆற்றல், ரேடியோ அலைகள் அனைத்தையும் சேகரிக்கவோ வீழ்த்தவோ பரவளைய எதிரொலிப்பான்கள் பயன்படுகிறது. பத்தாவது கேள்வி, பரவளைய எதிரொலிப்பான்கள் எங்கு பயன்படுத்தப்படுகின்றன? இது ஒரு சிம்பிளான கொஷின் தான். எதிரொலிக்கும் தொலைநோக்கி, ரேடியோ தொலைநோக்கி, சூரிய சமையற்கலன், சூரிய வெப்ப சூடேற்றி அனைத்திலுமே பயன்படுகிறது. அனைத்தும் சரி. 11வது கேள்வி, பரவளைய ஆடிகளுடைய வடிவம் பற்றிய தகவல் முதலாக இடம்பெற்றுள்ள எரிக்கும் ஆடிகள் என்ற நூலை எழுதியவர் யார்? எரிக்கும் ஆடிகள்ங்கிறது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் தான் பரவளைய ஆடியை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை எழுதியவர் டையோகில்ஸ் அப்படிங்கிறவர். டையோகில்ஸ். 12வது கேள்வி, 10ஆம் நூற்றாண்டில் பரவளைய ஆடிகளை பற்றி ஆராய்ந்தவர் யார்? 10ஆம் நூற்றாண்டில் பரவளைய ஆடிகளை பற்றி ஆராய்ந்தவர் இபின் சால் அப்படிங்கிறவர். இபின் சால். 13வது கேள்வி, 1888 முதலாவது பரவளைய ஆடியை வானிலை வாங்கி, அதாவது ஆண்டனா, அந்த வடிவத்தில் அமைத்தவர் யார்? அதாவது முதலாவது பரவளைய ஆடியை ஆண்டனா டைப்பில் உருவாக்குனாங்க 1888. அதை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஹென்றி ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறவர் தான் உருவாக்கியிருக்காரு. 14வது கேள்வி, ஒரு ஆடி எந்த கோளத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ அந்த கோளத்துடைய மையத்துக்கு பேர் என்ன? ஒரு ஆடி எந்த கோளத்திலிருந்து உருவாக்கப்பட்டதோ
அந்த கோளத்துடைய மையத்துக்கு பெயர் என்ன? இதுக்கான பதில் வளைவு மையம்னு சொல்லுவாங்க. இதை சின்னு குறிப்பிடுவாங்க. சி அப்படின்னா வளைவு மையம். 15வது கேள்வி, கோளக ஆடியின் வடிவியல் மையம் எது? கோளக ஆடியின் வடிவியல் மையம் எது? இதை ஆடி மையம்னு சொல்லுவாங்க. பி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஆடி மையம். 16வது கேள்வி, கோளத்தின் மையத்திற்கும் அதன் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவு டேஸ் எனப்படும். கோளத்தின் மையத்திற்கும் அதன் ஆடி மையத்திற்கும் இடைப்பட்ட தொலைவுக்கு வளைவு ஆரம் என்று பெயர். இது ஆர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. வளைவு ஆரம் ஆர். 17வது கேள்வி, ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோட்டுக்கு பெயர் என்ன? ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் நேர்கோடு முதன்மை அச்சு எனப்படும். முதன்மை அச்சு. 18வது கேள்வி, குவிய தொலைவானது வளைவு ஆரத்தில் எவ்வளவாக உள்ளது? குவிய தொலைவுன்னு ஒன்று இருக்குதுங்க. வளைவு ஆரத்தில் பாதி தான் குவிய தொலைவு. வளைவு ஆரம் எவ்வளோ இருக்கோ அதில் பாதி தான் குவிய தொலைவு. இதை வச்சு கணக்கு வரும். கணக்கை வச்சும் எக்ஸாமில் கேள்வி கேட்டிருக்காங்க. பாருங்கள். 19வது கேள்வி, கோளக ஆடி ஒன்றின் வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர். வளைவு ஆரம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவை காண்க. நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது குவிய தொலைவு வளைவு ஆரத்தில் பாதின்னு பார்த்தோமா? அப்போ இங்கே வளைவு ஆரம் எவ்வளோங்க? 20. அப்போ குவிய தொலைவு எவ்வளோ வருங்க? 20ல் பாதி தான் வரும். எவ்வளோ வரும்? 10 சென்டிமீட்டர் என்பதுதான் சரி. புரியுதுங்களா? வளைவு ஆரத்தில் பாதி தான் குவிய தொலைவு. 20வது கேள்வி, கோளக ஆடி குவிய தொலைவு 7 சென்டிமீட்டர் எனில் ஆடியின் வளைவு மையம் என்ன? என்ன கொடுத்துருக்காங்க? குவிய தொலைவு கொடுத்துருக்காங்க. குவிய தொலைவை 2ஆல் பெருக்கணும்னா அதுதான் ஆடியுடைய வளைவு ஆரம். அப்போ 7 × 2 14 சென்டிமீட்டர். ரொம்ப சிம்பிள் தானே? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லா ஞாபகம் வச்சுட்டா போதும். குவிய தொலைவு என்பது வளைவு ஆரத்தில் பாதி. வளைவு ஆரம் மாதிரி 2 மடங்கு தான் குவிய தொலைவு. 21வது கேள்வி, குவி ஆடி பற்றிய தவறான கூற்றை கண்டறிக. பிம்பம் எப்பொழுதும் நேராக இருக்கும். சரி. பிம்பம் அளவில் சிறியதாக இருக்கும். சரி. பிம்பம் மாய பிம்பமாக இருக்கும். சரி. பிம்பங்களை திரையில் பிடிக்க முடியும் என்பது தவறு. முடியாது. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ். குவி ஆடி அதில் உருவாக்கக்கூடிய பிம்பம் என்பது எப்பொழுதும் நேராகத்தான் இருக்கும், சிறியதாகத்தான் இருக்கும், மாய பிம்பமாக இருக்கும், திரையில் பிடிக்க முடியாது. அப்போ இதுதான் ஆன்சர். 22வது கேள்வி, குழி ஆடியில் தோன்றும் பிம்பங்களை சரியாக பொறுத்துக. குழி ஆடிய பொருளுடைய பல நிலையில் வைக்கும் பொழுது பிம்பமும் மாறுபடும். அதை கொடுத்துருக்காங்க. இதுக்கான பதில் ஆடி பொருளை நோக்கி வருதல். ஒரு பொருள் இருக்குது, பொருளை நோக்கி ஆடி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னாகும்? பிம்பம் பெரிதாக மாறும். ஆடி பொருளை விட்டு விலகி செல்லுதல். ஆடிய பொருளை விட்டு தூரமாக கொண்டு போகிறோம். அப்போ பிம்பம் சிறியதாகும். ஆடியின் மையத்தில் பொருளை வைக்கிறோம் அப்படின்னா பொருளின் அளவுக்கு சமமான பிம்பம் நமக்கு கிடைக்கும். பொருளை ஈரிலா தொலைவில் வைக்கிறோம்னா பிம்பம் முதன்மை குவியத்தில் ஒரு புள்ளி போல் தோன்றும். 23வது கேள்வி, குழி ஆடியில் நேரான மாயபிம்பம் தோன்ற பொருளை எங்கு வைக்க வேண்டும்? முக்கியமான கேள்விங்க. ஒரு குழி ஆடி இருக்கு, அந்த குழி ஆடியிலிருந்து நமக்கு நேரான மாயபிம்பம் வரணும். அப்போ பொருளை எங்கே வைக்கணுங்க? பொருளை எஃப்க்கும் பிக்கும் இடையில் வைக்க வேண்டும். எஃப்க்கும் பிக்கும் இடையில் வைக்க வேண்டும். 24வது கேள்வி, குழி ஆடியில் பொருளின் அளவுக்கு சமமான பிம்பம் தோன்ற பொருளை எங்கு வைக்க வேண்டும்? பொருளின் அளவுக்கு சமமான பிம்பம் நமக்கு வேணும்னா நம்ம எங்கே வைக்கணுங்க? சீல வைக்கணும். அதாவது குழி ஆடியில் பொருளுக்கு சமமான பிம்பம் நமக்கு வேணும்னா பொருளை சீல வைக்கணும். 25வது கேள்வி, குழி ஆடியில் மிகப்பெரிய பிம்பம் தோன்ற பொருளை எங்கு வைக்க வேண்டும்? மிகப்பெரிய பிம்பம் நமக்கு வேணும்னா எங்கே வைக்கணுங்க? இதுக்கான பதில் ஈரிலா தொலைவில் வைக்க வேண்டும். 26வது கேள்வி, குழி ஆடியின் பயன்களில் தவறானது எது? குழி ஆடியை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? இதுக்கான பதில் முகச்சவர கண்ணாடியில் குழி ஆடி இருக்குது, ஒப்பனை கண்ணாடியில் இருக்குது. வாகனத்துடைய பின்புற கண்ணாடியாக குவி ஆடி தான் பயன்படும். முன்னாடியே பார்த்துட்டோம் குவி ஆடி. மருத்துவருடைய தலை கண்ணாடியாக குழி ஆடி பயன்படுகிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 தான் தவறு. வாகனத்துடைய பின்புற கண்ணாடியாக பயன்படுவது குவி ஆடி. சரிங்களா? அப்போ முகசவர கண்ணாடி, ஒப்பனை கண்ணாடி, மருத்துவருடைய தலை கண்ணாடியாக இருப்பது குழி ஆடி. 27வது கேள்வி, குழி ஆடியின் பயன்களில் தவறானது எது? எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் எதிரொலிக்கும் தொலைநோக்கியில் பயன்படுத்துகிறோம், சூரிய சமையற் கலனில் பயன்படுத்துகிறோம், வாகனத்துடைய முகப்பு விளக்கில் பயன்படுது, டார்ச் விளக்கில் பயன்படுகிறது. அனைத்தும் சரி என்பதுதான் ஆன்சர். அனைத்தும் சரி. 28வது கேள்வி, குறுகிய வளைவு கொண்ட கட்டிடத்துடைய சுவர்கள் அல்லது கூரைகள்
சாலைகளில் மிகவும் குறுகலான மற்றும் நுட்பமான வளைவுகளில் பயன்படுத்தப்படும் ஆடி என்ன? இப்போ நீங்கள் வந்து ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலைப்பகுதிக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவு இருக்கு இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னர்லேயும் கண்ணாடி வச்சுருப்பாங்க. அங்கே என்ன கண்ணாடி பயன்படுது அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து ஒரு ஆடி. இதுக்கான பதில் குவி ஆடி தான் பயன்படுது. நல்லா கவனிங்க. குறுகிய வளைவு கொண்ட கட்டிடத்துடைய சுவர்கள், கூரைகள், சாலைகளில் குறுகலான இடங்கள், நுட்பமான வளைவுகளில் குவி ஆடியை பயன்படுத்துகிறாங்க. 29வது கேள்வி. எதிரொலிப்பு விதியில் படுகதிர், எதிரொலிப்பு கதிர் மற்றும் படுபுள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகியவை அனைத்தும் எப்படி அமைந்துள்ளன? எதிரொலிப்பு விதி அப்படின்னாவே ஒரு ரூல்ஸுங்க. படுகதிர், எதிரொலிப்பு கதிர், படுபுள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு அனைத்தும் ஒரே தளத்தில் தான் அமைஞ்சிருக்கும். ஒரே தளத்தில் அமைந்திருக்கும். 30வது கேள்வி. எதிரொலிப்பு விதியில் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்பொழுதும் எப்படி இருக்கும்? படுகோணம் அப்படிங்கிறத ஐன்னு சொல்லுவாங்க. எதிரொலிப்பு கோணத்தை ஆறுன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்குங்க? படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் எப்பொழுதும் சமமாகத்தான் இருக்கும். படுகோணம் 60னா எதிரொலிப்பு கோணமும் 60 தான் இருக்கும். 31வது கேள்வி. மிகச்சிறந்த ஒளி எதிர்ப்பு பொருள் எது? மிகச்சிறந்த ஒளி எதிர்ப்பு பொருள் எது? இதுக்கான பதில் வெள்ளி. மிகச்சிறந்த ஒளி எதிர்ப்பு பொருள் வெள்ளி. 32வது கேள்வி. கலைடாஸ்கோப் எந்த தத்துவத்தின்படி செயல்படுகிறது? கலைடாஸ்கோப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எந்த தத்துவத்தின்படி செயல்படுதுங்க? இதுக்கான பதில் பன்முக எதிரொலிப்பு. பன்முக எதிரொலிப்பு. 33வது கேள்வி. பெரிஸ்கோப் எங்கு பயன்படுத்தப்படுகிறது? பெரிஸ்கோப்பை எங்கே பயன்படுத்துகிறாங்க? நீர்மூழ்கி கப்பலில் தான் மோஸ்ட்லி பெரிஸ்கோப்பை பயன்படுத்துகிறாங்க. 34வது கேள்வி. நீர்மூழ்கி கப்பலில் பெரிஸ்கோப்பை பயன்படுத்துகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டிகிரி இடைவெளியில் வந்து கண்ணாடியை வச்சுருப்பாங்க. இதுக்கான பதில் 45 டிகிரி இடைவெளியில் கண்ணாடிகள் அமைக்கப்பட்டிருக்கும். 35வது கேள்வி. காற்றில் ஒளியின் வேகம் என்ன? காற்றில் ஒளியின் வேகம் என்ன? இதுக்கான பதில் 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1. 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1. 36வது கேள்வி. கண்ணாடி முகவையில் உள்ள நீரின் வெளியே பென்சிலை பார்க்கும் பொழுது அது வளைவாக தெரிய காரணம் என்ன? ஒரு பென்சில் எடுத்துக்கிறீங்க. ஒரு ஒரு கண்ணாடி குடுவையில் வந்து தண்ணியை ஊற்றுறீங்க. பென்சில் உள்ள வைக்கிறீங்க. பென்சில் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்கும். அது வளைவாக தெரிய காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் ஒளி விலகல். ஒளி விலகல். 37வது கேள்வி. ஒரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் அதிகமாக இருக்கும் பொழுது ஒளி விலகல் எண் எப்படி இருக்கும்? ஒரு ஊடகம் இருக்குங்க. ஒளியுடைய திசைவேகம் அதிகமாக இருக்குது. திசைவேகம் அதிகமாக இருந்தால் ஒளி விலகல் என்பது குறையும். ரெண்டுமே ஆப்போசிட்டுங்க. திசைவேகம் அதிகமானால் ஒளி விலகல் எண் குறையும். அடுத்து 38வது கேள்வி. ஒரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் குறைவாக இருக்கும் பொழுது, குறைவாக இருந்தால் ஒளி விலகல் எண் எப்படி இருக்குங்க? குறைவாக இருந்தால் ஒளி விலகல் எண் அதிகமாகும். ஆப்போசிட்டாக இருக்கும். 39வது கேள்வி. ஒளிவிலகல் எண்ணை கண்டறியும் சமன்பாடு எது? ஒளிவிலகல் எண்ணை கண்டறியும் சமன்பாடு எது? இதுக்கான பதில் ஒளிவிலகல் எண் என்பது C/V. அதாவது காற்றில் ஒளியின் வேகம். Cனா காற்றில் ஒளியின் வேகம் வகுத்தல் Vனா ஊடகம். எந்த ஊடகத்தை எடுத்துக்கிறோமோ அந்த ஊடகத்தில் ஒளியின் வேகம். இதை ஒரு கணக்கோட பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். 40வது கேள்வி. காற்றில் ஒளியின் வேகம் 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1 மற்றும் வேறொரு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 2 × 10⁸ மீட்டர் வினாடி -1 எனில் ஊடகத்தின் ஒளி விலகல் என்ன? இதை நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ஒரு ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுறோம். C/V. Cனா காற்று, ஊடகம். இது அப்படியே வகுத்தலாக போட்டுக்கோங்க. அப்படியே அடிங்க பார்க்கலாம். 10⁸ 10⁸ மீட்டர் வினாடி -1 மீட்டர் வினாடி -1 3/2 இருக்கா? இதை அடித்து என்ன ஆகுங்க? 1.5ன்னு வரும். அப்போ 1.5 இதுதான் ஒளிவிலகல் எண். 41வது கேள்வி. நீரின் ஒளிவிலகல் எண் 4/3 மற்றும் கண்ணாடியின் ஒளிவிலகல் எண் 3/2. அப்போ நீருடைய ஒளிவிலகல் எண்ணை பொறுத்து கண்ணாடியின் ஒளிவிலகல் எண்ணை காண்க. நம்ம முன்னாடி ஒரு ஃபார்முலா பார்த்தோமா? அந்த ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுங்க. 3/2 வகுத்தல் 4/3. இதை அப்படியே வந்து மல்டிபிகேஷனை மாற்றிக்கலாமா? 3/2 பெருக்கல் 3/4 இப்படி போட்டுக்கலாமா? போட்டிங்கன்னா என்ன வருங்க? 9/8ன்னு வரும். அடிச்சிங்கன்னா 1.15ன்னு வரும். அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? 42வது கேள்வி. சரியான கூற்றை கண்டறிக. கூற்று ஒளி விலகல் எண் எப்பொழுதும் 1ஐ விட அதிகமாகவே இருக்கும். அதாவது இங்கே பாருங்க, 1ஐ விட குறையவே குறையாது, 1ஐ விட அதிகமாகத்தான் இருக்கும். காரணம் என்ன? ஒளியின் திசைவேகம் காற்றில் உள்ளதை விட பிற ஊடகங்களில் குறைவாகத்தான் இருக்கும்.
இதுக்கான பதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரிதாங்க. கூற்று காரணம் இரண்டும் சரி. 43வது கேள்வி, ஒளிவிலகல் எண்களை பொறுத்துக. ஒளிவிலகல் எண்களை சரியாக பொறுத்துக. இதுக்கான பதில் காற்றின் ஒளிவிலகல் எண் 1, நீரின் ஒளிவிலகல் எண் 1.33, ஈதருடைய ஒளிவிலகல் எண் 1.36, வைரம் அப்படின்னா 2.41, சாதாரண கண்ணாடினா 1.5. நல்லா கவனிங்க. பாருங்க, காற்று தான் குறைவாக இருக்குது, மற்றது எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அப்போ ஒளிவிலகல் எண் 1 விட எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். இதில் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வைரம் தான், 2.41 இருக்குதுங்க. குறைவானது காற்று 1.0. 44வது கேள்வி, ஸ்னெல் விதிப்படி படுகதிர், விலகு கதிர் மற்றும் அவை சந்திக்கும் புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு ஆகிய அனைத்தும் டேஸில் அமையும். ஸ்னெல் விதின்னு ஒரு விதி இருக்குங்க. இந்த விதிப்படி படுகதிர், விலகு கதிர், அவை சந்திக்கும் புள்ளியில் வரையப்பட்ட குத்துக்கோடு, இந்த மூன்றும் பார்த்தீங்கன்னா ஒரே தளத்தில் தான் அமையும். 45வது கேள்வி, வெண்மை நிற ஒளி எத்தனை வண்ணங்களை கொண்டது? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். வெண்மை நிற ஒளி எத்தனை வண்ணங்களை கொண்டது? 7 வண்ணங்களை கொண்டது. 46வது கேள்வி, அதிக அலைநீளம் கொண்டது எது? அதாவது 7 வண்ணம்னு பார்த்தோமா, 7 வண்ணத்தில் அதிக அலைநீளம் கொண்டது எதுன்னு கேட்குறாங்க. சிவப்பு வண்ணம் தான் அதிக அலைநீளம் கொண்டது. அதிக அலைநீளம் கொண்டது சிவப்பு. 47வது கேள்வி, குறைந்த ஒளி விலகல் கொண்டது எது? இந்த 7 வண்ணங்களில் குறைந்த ஒளி விலகல் கொண்டது எது? சிவப்பு தான். சிவப்பு தான் குறைந்த ஒளி விலகல் கொண்டது. 48வது கேள்வி, குறைந்த அலைநீளம் கொண்டது எது? 7 வண்ணங்களில் குறைந்த அலைநீளம் கொண்டது எது? ஊதா நிறம் தாங்க, ஊதா நிறம். 49வது கேள்வி, அதிக அளவு ஒளி விலகலை கொண்டது எது? அதிக அளவு ஒளி விலகலை கொண்டது ஊதா நிறம்தான். 50வது கேள்வி, வானவில் தோன்ற காரணம் என்ன? வானவில் தோன்ற காரணம் என்ன? நிறப்பிரிகைங்க. அடுத்து நான் பார்க்க போகிறது புத்தக வினாவிடைகள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு பூஸ்டப்பாக இருக்குது. லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இதே மாதிரி மற்ற பாடங்களுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கான லிங்கை கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம புக் பேக் கொஸ்டினை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 51வது கேள்வி, வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் எவை? வளைந்த எதிரொலிக்கும் பரப்பை உடைய ஆடிகள் கோளக ஆடிகள். கோளக ஆடிகள். 52வது கேள்வி, உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி எது? உட்புறமாக எதிரொலிக்கும் பரப்பை உடைய வளைவு ஆடி எது? குழி ஆடி. 53வது கேள்வி, வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி எது? வாகனங்களில் பின்காட்சி ஆடியாக பயன்படுத்தப்படும் ஆடி குவி ஆடி. 54வது கேள்வி, ஒரு ஆடியின் ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு டேஸ் எனப்படும். ஒரு ஆடியுடைய ஆடி மையத்தையும் வளைவு மையத்தையும் இணைக்கும் கற்பனை கோடு முதன்மை அச்சு எனப்படும். முதன்மை அச்சு. 55வது கேள்வி, முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. முதன்மை குவியத்திற்கும் ஆடி மையத்திற்கும் இடையே உள்ள தொலைவு குவிய தொலைவு என்று அழைக்கப்படுகிறது. குவிய தொலைவு. 56வது கேள்வி, ஒரு கோளக ஆடியின் குவிய தொலைவு 10 சென்டிமீட்டரினில் வளைவு ஆரம் என்ன? நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வளைவு ஆரத்தில் பாதி தான் குவிய தொலைவு. அப்போ குவிய தொலைவு 10ன்னா அப்போ 2 மடங்கு தான் வளைவு ஆரம் இருக்கும். அப்போ 20 சென்டிமீட்டர். 57வது கேள்வி, பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் எது? பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் சமமாக இருந்தால் பொருள் வைக்கப்பட்டுள்ள இடம் சீல தான் வச்சுருப்பாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிறது கோடிட்ட இடங்களை நிரப்புக. அழகு நிலையங்களில் அலங்காரம் செய்ய பயன்படும் கோளக ஆடி என்ன? குழி ஆடி. அழகு நிலையங்களில் அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிற ஆடி குழி ஆடி. கோளக ஆடியின் வடிவியல் மையம் ஆடி மையம் எனப்படும். கோளக ஆடியின் வடிவியல் மையம் ஆடி மையம் எனப்படும். குவி ஆடியில் தோன்றும் பிம்பத்தின் தன்மை நேரான மாய பிம்பம் ஏற்படும். குவி ஆடினா நேரான மாய பிம்பம் ஏற்படும். கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி என்ன? குழி ஆடியை தான் பயன்படுத்துவாங்க. குழி ஆடி. ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு என்ன? 45 டிகிரி தான். படுகோணம் எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு தான் எதிரொலிப்பு கோணமும் இருக்கும். இணையாக உள்ள 2 சமதள ஆடிகளுக்கிடையே ஒரு பொருளானது வைக்கப்பட்டால் உருவாகும் பிம்பங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? முடிவிலா எண்ணிக்கையில் பிம்பங்கள் உருவாகும். 58வது கேள்வி, கடைசி கேள்விங்க. பொறுத்துக. சரியாக பொருத்தணும். இதுக்கான பதில், குவி ஆடியை எங்கே பயன்படுத்துகிறோங்க? பின்னோக்கு பார்வை ஆடியாக பயன்படுத்துகிறோம். பரவளைய ஆடியை எங்கே பயன்படுத்துகிறோங்க? ரேடியோ தொலைநோக்கிகளில் பயன்படுத்துகிறோம். ஸ்னெல் விதி அப்படிங்கிறது sin I/sin R. நிறப்பிரிகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
வானவில் வானவில் வந்து நிறப்பிரிகைக்கு உதாரணம். ஒளிவிலகல் எண் என்பது கிளைடாஸ்கோப். இதுதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் இந்த பாடத்தை சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் 2-3 முறை இந்த வீடியோ போட்டு கேட்டிங்கன்னா போதும், அப்படியே மனசில் பதிஞ்சிரும். நல்லா படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோக்கான லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீன்லையும் பஸ் கமெண்ட்லையும் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள்.